மே 21 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள். இந்த நாளன்று தமிழகத்தில் மந்திரி சபை 2வது விரிவாக்கம் நடந்தது. இந்த விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது நல்ல நாளா புனித நாளா அப்படின்னு தெரிஞ்சிருக்க வேணுமா வேணாமா? இந்த நாளில் தங்களுடைய கட்சி தங்களுடைய தலைவன் பிரதமராக இருந்தவர் ஒரு அகோரமாக படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற நாளை, அந்த நிலத்தை யார் இன்னும் மறக்கலை. தமிழக மக்கள் மறக்கலை, அகில இந்திய அளவிலையும் மறந்திருக்க மாட்டாங்க, சரித்திரம் படைத்தவர்கள் மறந்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நாளில் தங்கள் தலைவனை இழந்த அந்த கொடூரமான நினைவு நாளில் இவங்க தமிழக அமைச்சரவையில் இவங்க சேரலாமா? மந்திரி பதவியை எடுத்துக்கலாமா? ஏன் அடுத்த நாளில் நாங்கள் ஏற்றுக்கிறோம், மந்திரி பதவியை ஏற்றுக்கிறோம், உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதை ஏன் சொல்லலை? பதவி எத்தனையோ வருஷம் கழித்து இந்த பதவியை பெறணும் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருந்ததே தொழிய தங்களுடைய தலைவனை இழந்த துக்கம் அந்த காங்கிரஸ் மந்திரிகள் 2 பேருக்குமே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் இல்லை. அதனால தான் கவர்னர் அந்த மந்திரியாக பதவி எடுத்தவர் ராகுல் காந்தி அதெல்லாம் நினைவு சொன்னோம். அதெல்லாம் சட்டத்தில் சேராதியா, அதெல்லாம் பதவியேற்பில் வராதியான்னு சொல்லிட்டு சொன்னதையும் அதையும் நம்ம பார்த்தோம். ஆக இவர்களுக்கு பதவி மேலே தான் குறியாக இருக்கே தவிர கொள்கைகளையோ தலைவன் மேலேயோ எதையும் இல்லைங்க. என்ன பண்ணுறது?